ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா பேர்த்துக்கு வெள்ளை முடிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமா போயிடுச்சு. சின்ன பிள்ளைங்களை கேட்டாலும் வெள்ளை முடி இருக்குது, பெரியவங்களை பார்த்தாலும் வெள்ளை முடி இருக்குது. ஸோ இதை பர்மனெண்ட்டாக நம்ம க்யூர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாங்க. நீங்கள் மாதத்தில் 1 டைம் மட்டும் நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கனாவே போதும், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க. இதில் நம்ம சேர்க்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காஃபி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் எந்த பிராண்டு காஃபி பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்ல பிராண்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு கலர் கிடைக்கும். இப்போது இதில் நம்ம காஃபி பவுடர் ஏன் சேர்த்திருக்கோன்னா, இதில் கஃபைன் இருக்கிறனால உங்கள் முடியை கருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நீங்கள் 1 டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாவே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலை ஃப்ரெஷ்ஷான வெத்தலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. எங்கிட்ட இருக்கிற வெத்தலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஞ்ச வெத்தலையை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம வெத்தலை ஆட் பண்ணியிருக்கிறது இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை முடியை கருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்குறது கருவேப்பிலை எடுத்துருக்கோங்க. கருவேப்பிலை சொல்லவே வேண்டாம். இது நம்ம நரைமுடியை கருமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுற பிரச்சனையும் சரி பண்ணும். முடி கொட்டுறதை நிப்பாட்டி வளர வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். இதில் 3 கிராம்பு ஆட் பண்ணுறேன். நமக்கு சளி பிடிக்காமையும் இருக்கும். அதே சமயம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, முடியை கருமைப்படுத்துறதா இருந்தாலும் சரி, கிராம்புக்கு ரொம்ப வேல்யூ இருக்குது, ரொம்ப சக்தி இருக்குது. ஸோ இதை நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி எடுத்தோமோ அந்த தண்ணியோட அரை பங்கு வாசி குறையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரம் இந்த மாதிரி நீங்கள் சட்டியை வாங்கி எப்போவுமே வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இரும்பு சட்டி வேஸ்ட் ஆகாது. இரும்பு சட்டி இல்லாதவங்க நார்மல் பாத்திரத்துலேயே யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை எடுத்திருக்கேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளிலே வாங்கிக்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடின்னு கேட்டிங்கனாவே தருவாங்க. இதில் கண்டிப்பாக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தே ஆகணும். நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி ஆட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முடியை கருமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியை தூண்டும். உங்களுக்கு முடி எவ்வளோ கொட்டினாலும் மறுபடியும் ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக முடியை நல்லா மென்மையாகவும் வச்சுக்கும், முடி வளர்கிறது தூண்டும். அது மட்டும் இல்லாமல் இளநறையாக இருக்குது, இப்போ தான் எனக்கு முடி வெள்ளை முடி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இதை பார்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு மருதாணி பவுடர் எடுத்திருக்கேன். ஏன் முடிக்கு தகுந்த மாதிரி மருதாணி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மருதாணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் குவான்டிட்டியில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, முடி கம்மியாக இருக்கிறவங்க 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்கன்னாவே போதும் மருதாணி பவுடர். நீங்கள் எப்பொழுதும் போல் வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்த தண்ணியை ஆறுனதுக்கப்புறம் இதில் வடிகட்டி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தாங்க வேலையே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வடிச்சாச்சு. இப்போ நமக்கு தேவையில்லை, இது தண்ணி மட்டும் தான் நமக்கு தேவை. இதை நீங்கள் ஹேர் சீரமாகவும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நான் ஹேர் டையாக நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் விஸ்கு வச்சுருந்தீங்கன்னா கூட நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதில் கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தலையில் அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களால் அப்ளை பண்ணவே முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா விஸ்கு வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில் கூட நீங்கள் கலந்துக்கோங்க. எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம சேர்த்துருக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணியும் இதில் மருதாணி பொடியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம அவுரி பொடி காமிச்சோம். அவுரி பொடி வேணுங்கிறவங்க சேர்த்திக்குவோங்க. மோஸ்ட்லி அவுரி பொடி நம்ம ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனே பிளாக் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பேக்கை நீங்கள் தலையில் போட்டுட்டு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணி காய வச்சுருங்க முடிய. அதுக்கப்புறம் அவுரி பொடியை ஒரு பவுலில் சேர்த்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணுங்கள். 1/2 hour விட்டுட்டு தலையை வாஷ் பண்ணிங்கன்னா பிளாக்காக மாறிடும். இதுதான் சூப்பரான ப்ரொசீஜர். இப்போ இந்த இதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு அப்புறம் தான் தலையில் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு நாள் நைட்டு பூரா கூட ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி கூட பண்ணலாம். ஸோ நான் 1 மணி நேரம் தான் ஊற வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் தலையில் நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கக்கூடாது.
இப்போ நீங்கள் தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. தலையில் அப்ளை பண்ணுறது ஒரு வகுடு எடுத்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இதிலேருந்து லேயர்லேருந்து அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே கையை கொண்டு போயிருங்க பின்னாடி. அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த லேயர் எடுத்து மறுபடியும் ஃப்ரண்ட்லேருந்து பேக் அப்படி போங்க. அப்படி நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு எப்படி சிக்கு விழுந்துச்சோ அந்த மாதிரி சிக்கு விழுக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ அப்படியே கை ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேக் அப்படியே கொண்டு போயிருங்க. பேக் கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தடவை ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக் தடவிக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் தடவ முடியாது. எனக்கு ரொம்ப சிரமமாக போச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போது நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை 2 மணி நேரம் நான் அப்படியே ஊற வைக்க போகிறேன். நான் வந்து தடவுனது 10 மணிக்கு தடவினேன். 12 மணிக்கு தான் நான் தலையை வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன். பாருங்கள் எனக்கு எப்படி வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் நார்மல் ஹென்னா பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்காது. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வேறு லெவல் உங்கள் கலரே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, அசிங்கமாக தெரியாது, சூப்பராக இருக்கும். இதுவே போதும்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பிளாக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான் அவரி பொடி இதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. 1/2 hour விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுவுமே நல்லா பிளாக் ஆகிடும். நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பண்ணிங்கனாவே போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். இது ஹெர்பல் தான், எதுவுமே வந்து கெமிக்கல் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.